கோரிக்கையை நீங்கள் வைத்து போராடுகிறீர்கள். இதில் எல்லா கோரிக்கையும் எங்களுக்கு உடன்பாடு. நான் கூட கேட்டேன், என் தம்பியில் இந்த டாஸ்மார்க்கு நான் வேலூர் சிறையில் இருக்கும்போது 300 தம்பிகள் போராடிட்டு இந்த கோரிக்கை முன்வைத்து போராடிட்டு சிறைக்கு வந்தார்கள். அப்ப உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது தம்பி எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா சீருடையோடு சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து மது கேக்குது, அது கஷ்டமா இருக்கு. என்னப்பா படிக்கிற பிள்ளையே நீங்க எல்லாம் இப்படி இது பண்றீங்கன்னா, உங்க அப்பங்காசுல குடிக்கிறேன், கொடுத்தா கூட வேற கடைக்கு போறேன்னு சொல்லுது. அப்ப அப்படியே இதயமே நொறுங்கி போகுது. ஒரு தம்பி சொல்றான், அழுகுறானா, என்னடா பண்றது, இப்ப எப்படியாவது வந்து இத மூடு நீ வந்து அப்படின்னா, சரி அப்ப உங்களுக்கு எல்லாம் வேலை என்ன பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னா, நாங்க ஒண்ணு செய்யறோம், பிச்சை எடுத்து கூட பொழைச்சுக்கிறோம், நீ மூடி விட்டுருன்றான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதனால இந்த டாஸ்மார்க் பணியாளருக்கு நிரந்தரம் பணி நிரந்தரம்ங்கிறத நான் உறுதி தர முடியாது. வேணா உங்க கோரிக்கையை ஏற்று போராடுறேன், ஆனா நான் தான் மூடிடுவேன். அதான் சொல்றேன். அது எது சொல்ல வரேன்னா, மாற்று வேலை கொடுத்துருவேன். அரசு பணியாளர்கள் வாக்கு நமக்கு வராது என்ற அச்சம் ஏற்பட்டாலே ஒழிய அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்க மாட்டார்கள். இது சத்தியம், நீங்க எழுதி வைங்க. இப்ப ஒருவேளை இவங்க எல்லாம் சேர்ந்து சீமானுக்கோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி பாலசுவரம் மாதிரி அவங்களுக்கோ போற்றுவாங்களான்னு நினைச்சா, காலையில ஐயாவை கூப்பிட்டு இந்த முக்கிய பொறுப்பாளர்களா வாங்க, என்ன உங்க பிரச்சனை இப்ப விட்டுங்க, அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்து, ஏன்னா முதல் கையெழுத்தே 300 கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க. அது மது ஒழிப்பு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது வெள்ளைக்காரன் வந்து நீ கப்பத்தை கட்டிவிட்டு ஆண்டுகள் சொல்றதுக்கு சொல்லும் போது கேட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? என் பாட்டன் சேதுபதிக்கோ என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கோ மருதுபாண்டியருக்கோ எவ்வளவு சிரமம், எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஒண்ணும் இல்ல, சரிங்க என்னங்க வேணும், கப்பம் தான் கட்டுறேங்க, கட்டி நானே ஆண்டுகிறேன் சொல்ல முடியாதா? முடியும். ஏன் செய்யல? உயிரினும் மேலானது எனது உரிமை. அதான் அடிமை வாழினும் உரிமை சாவு மேலானதுன்னு வச்சத்தான். அப்ப அந்த பரம்பரையில் வந்த நாம் நமக்கான உரிமையை இழந்து விட்டபடி வாழ்வது. இது இல்ல, உங்க பிள்ளைகள் எங்ககிட்ட ஒண்ணுதான் இருக்குது, உங்களோட சேர்ந்து நாங்கள் உட்கார்ந்து போராடலாம், அவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கிற வலிமை. இங்கு ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, மக்களின் பிரச்சனைகளை அரசு கவனத்தில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசை அதிகாரத்தை கையில் எடுப்பதுதான், வேற வழி கிடையாது. இப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த கோரிக்கையில ஏற்று நிறைவேற்றுகிற ஒரு அரசை உருவாக்கணும், நிறுவனம். அதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. இதுல வேற ஒண்ணும் இல்லை நம்மகிட்ட. அதானே எங்கள் தலைவன் சொல்லுவான், துன்பத்தை தந்தவனுக்கு அதை திருப்பி கொடுத்துருன்ட்டு. கடன் வாங்கினா திருப்பி கொடுத்துறோம்ல, அதான கண்ணியம், அதான நாகரிகம், அதான அது தர்மம், அதான அறம். அப்ப எவன் துன்பத்தை தந்தானோ அவனுக்கு திருப்பி கொடுத்துடணும். அப்ப அவன் நமக்கு துன்பத்தை தரான், அவனுக்கு திருப்பி கொடுத்துடணும். என்ன பண்ணிடணும்? எந்த அதிகாரத்தை வைத்து நம் கோரிக்கையை நிறைவேற்ற மறுக்கிறானோ அந்த அதிகாரம் அவனுக்கு இல்லாது செய்யணும். அதான் இங்க இருக்கிறது. அப்ப எவன் நிறைவேற்றுவானோ அவனுக்கு அதிகாரம் அவன் கைக்கு செல்லணும். இதாங்க இருக்கிற வாய்ப்பு. அதை விட்டுட்டு திருப்பி 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 அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு மறுபடியும் மறுபடியும் வீதியில் நின்று போராடுவது என்பது அது அறிவார்ந்த சமூகம் செய்யற வேலை இல்லை.